2 கைகள் மடி மீது வைத்து சந்தோஷ சித்தத்தோட மிகவும் அன்போடு ஸ்ரீ மாதாஜியை பார்ப்போம். அன்பான இணைப்பை கிடைச்சிருக்கான். 2 உள்ளங்கையும் உச்சந்தலையில் கவனத்தை வைத்து பார்ப்போம். மெதுவாக நம்மளுடைய கவனம் நம்மளுடைய ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். கண்கள் மூடிக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் தாயே. எங்களுக்குள் உள்ள அறியாமையை முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. தங்களுடைய மகாத்மியத்தை புரிந்து கொள்ள மனநிலையை தந்தருளுங்கள் தாயே. ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்துக்கு பாருங்கள் தாயே. ஹிருதய கமலத்தில் அமர்ந்து இன்றைய தியானத்தை வழிநடத்த வேண்டும் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் உச்சந்தலையில் வலது உள்ளங்கை நம்முடைய உச்சந்தலைக்கு கொஞ்சம் மேல வைத்து பார்ப்போம். முழு கவனம் நம்மளுடைய உச்சந்தலையும் நம்முடைய வலது உள்ளங்கை நடுவுல நம்ம என்ன உணர்வோம்னு அதன் மீது வைத்து பார்ப்போம். ஹிருதயபூர்வமாக பூர்ண சரணாகதியை சமர்ப்பிப்போம் ஸ்ரீ மாதாஜி கிட்ட. மெதுவாக வலது கை மடிக்கே கொண்டு வருவோம். நுண்ணுதர்கள் நிலை கூடியிருக்கான்னு கவனிப்போம். மூன்று மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः।
ॐ त्वमेव साक्षात् श्रीकलकी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकलकी साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேச மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக இரண்டு உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. அதை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் தங்களுடைய பூமி தத்துவத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள் தாயே. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தந்தருளுங்கள் தாயே. ஆதி பூமி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। இடா நாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது இருக்கட்டும். முழு கவனம் இடா நாடி. இரண்டு உள்ளங்கையும் உச்சம் தலையில் வைப்போம். இடா நாடி சமநிலைப்படுத்தும் போது ஸ்ரீ மாதாஜியோட போட்டோல இருந்து நம்ம இடது உள்ளங்கை வழியாக சைத்தன்யத்தை உள்வாங்கி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள உள்ள எல்லா விதமான எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீங்கிவிடும். மனதார பிரார்த்தனை செஞ்சு கவனம் அதில் வைத்தாலே இது நடக்கும். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள சோம்பல், சோர்வை, துக்கம், வலி
குற்றுணர்வு, அசுத்த இச்சைகள் எல்லாவற்றையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து முழு கவனம் பிங்கள நாடி, இரண்டு உள்ளங்கையும் உச்சந்தலையில் கவனத்தை வைத்து மனதார பிரார்த்திப்போம். வலது உள்ளங்கை வழியாக சைத்தன்யத்தை உள்வாங்கிப்போம். இடது உள்ளங்கை வழியாக ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான எதிர்மறை அதிகப்படியான உஷ்ணம் ஆகாய மார்க்கமாக வெளியேறிவிடும். அதற்கு நம்ம மனதார பிரார்த்தனையும் கவனமும் வச்சாலே இது நடக்கும். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. அதை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள ஷடரூபி சத்ருகள் காம, குரோத, லோப, மோக, மத, மத்சரம் முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுடைய கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுக்குள் பொறுப்பு உணர்வை மேம்படுத்தி எல்லோரிடமும் நாங்கள் இனிமையாக பேச, இனிமையாக நடந்து கொள்ள அருள் புரியுங்கள் தாயே. அகங்காரம், அகம்பாவம், கர்த்தா பாவத்தையும் முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. இடது கை மடிக்கி கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கைகளும் மடி மீது, நம்முடைய இரண்டு கைகளும் நம்மளுடைய மடியிலேருந்து கொஞ்சம் மேலே ஒசத்தி வச்சு பார்ப்போம். இரண்டு உள்ளங்கையிலையும் நன்றாக நுண்ணுதல்கள் உணர்வுமான் கவனிப்போம். விரல்களிலிருந்து நடு உள்ளங்கையிலே நுண்ணுதல்கள் உணர்வுமான் கவனிப்போம். இரண்டு உள்ளங்கையும் மடி மீதே வைத்து முழு கவனம் நடு நாடி ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களுடைய கவனம் கடந்த காலத்திலேயும் பிற்காலத்திலேயோ இல்லாமல் நிகழ்காலத்தில் தியான நிலையில் நிலைநிறுத்துங்கள் தாயே.
எங்களை சமநிலையில் வைத்திருங்கள் தாயே. எங்களுடைய சுஷும்னா நாடியை முழுமையாக திறந்து விடுங்கள் தாயே. குண்டலினி மாதா மேலே எழும்பி தடையில்லாமல் சகஸ்ராரத்தை அடைய அருள் புரியுங்கள் தாயே. தெய்வீக சக்தியை உள்வாங்கிக்க தகுதியும் தந்தருளுங்கள் தாயே. நம்முடைய முழு கவனம் நம்முடைய நடு நாடி 2 உள்ளங்கையும் உச்சந்தலையில் வைத்து பார்ப்போம். மெதுவாக கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீமாதாஜி, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி செயல்படுத்துங்கள் தாயே. பண்போடு பணிவோடு வைத்திருங்கள் தாயே. எங்களுடைய பேச்சும் செயலும் சிந்தனையும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க அருள் புரியுங்கள் தாயே. பல்லம் கபடமற்ற தூய குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேசர் போல் நாங்களும் தாங்களிடம் முழுமையாக சரணடைகிறோம். எங்களுடைய மாதா பிதா குரு தெய்வம் தாங்களே ஸ்ரீ மாதாஜி. எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களுடைய அறியா பிள்ளை நாங்கள். தயவு செய்து எங்களுக்கு எல்லா மங்களமும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேச அதர்வ சீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात अवपुरस्तात अवोत्तरातात अवदक्षिणातात अवचोद्वातात अवाधरातात सर्वतो मां पाहि पाहि समन्तात त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वं आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि
त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नाद सन्धानं संहिता सन्धिः सैषा गणेश विद्या गणकऋषिः निच्छ्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाधौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம் ஸ்ரீ குண்டலினி மாதாவை வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம் ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து மெதுவாக நம்முடைய கவனம் விசுத்தி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம் ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய விசுத்தி சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே அகங்காரத்தால் ஏற்பட்ட குற்ற உணர்வை முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே நாங்கள் எங்களுடைய குறைபாடுகளை அறிந்து அது சுயமாக திருத்திக்க
அருள் புரியுங்கள் தாயே. குற்ற உணர்வு இல்லாமல் வைத்திருங்கள் தாயே. எங்களுக்குள் எப்பொழுதும் எதிர்வினை செய்கிற ஸ்வபாவத்தை நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு பற்றற்ற நிலையை தந்தருளுங்கள் தாயே. எதிர்வினை செய்யாமல் சாட்சி பாவத்தில் இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் தன்னால சரியாறது. ஆனா நாங்கள் எதிர்வினை செய்து அதோட நன்மையை ஆகாமலே இருந்து விடுறது. அதனால் எங்களுக்குள் உள்ள எதிர்வினை செய்கிற சுபாவத்தை நீக்கிவிடுங்கள் தாயே. சாட்சி பாவத்தில் அமைதியா எல்லாவற்றையும் தாங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்க அருள் புரியுங்கள் தாயே. நாங்கள் தாங்களுடைய விராடத்தில் ஒரு அங்க பிரத்யங்கம். நாங்கள் தனி மனிதர்கள் அல்ல. இந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. தாங்களுடைய விராட சரீரத்தில் நாங்கள் நிற்கிறதுக்கு தேவையான தகுதியும் தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய கூட்டு உணர்வையும் மேம்படுத்தி எல்லோரிடமும் நாங்கள் மாதுரியத்தோடு பேசவும் நடந்து கொள்ள அருள் புரியுங்கள் தாயே. என்னுடைய பஞ்சேந்திரியங்கள் எப்பொழுதும் தாங்களுடைய விஷயத்தை பார்க்க, கேட்க, ஸ்துதிக்க உபயோகப்படுத்த வேண்டும் தாயே. என்னுடைய விசுத்தி சக்கரத்தில் ஸ்ரீ ராதா கிருஷ்ணாவுடைய எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாட்சாத் மந்திரத்தை கூறும். ஓம் त्वमेव साक्षात् श्री राधा कृष्णा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम आदौ देवकी देवी गर्भजननं गोपीगृहे वर्धनं मायापूतन जीवितापहरणं गोवर्धनोद्धारणं कंसच्चेतन कौरवादिहननं कुन्तीसुतापालनम् एतत् भागवतं पुराणुकथितं श्रीकृष्णलीलामृतम्। மெதுவாக நம்முடைய கவனம் சகசாரத்துக்கு கொண்டு வருவோம். நம்மளால நன்றாகவே சைத்தன்யத்தை உணர முடிகிறது. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி. எங்களுடைய சஹஸ்ர கமலத்தில் சர்வ அலங்காரத்தோட சர்வ மங்கள காரிணியாக சகல சௌபாகியமும் தந்தருளுங்கள் தாயே.
நிர்விசார நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் தாயே. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இதே தியான நிலையில் ஸ்ரீமாதாஜியோட சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். Was the night of complete darkness that they call it as Amavasya. And just now only the first phase of the moon has started. Today we are here to celebrate the day when Sahasrara was opened out. Also, you have seen in the photograph, it was actually a photograph of my brain. We showed how the Sahasrara was opened out. The light of the brain now could be photographed. Something great these modern times have done. So the modern times have brought a lot of things which can prove the existence of the divine. Also, it can prove about me. It can convince you what I am. This is very important because in the modern times, this advent has to be recognized, has to be fully recognized. This is one of the conditions for all the Sahajogis. Now let's see what's happening in the modern times, in the brains of the people. In the brains of the people today, if you see, there is an attack on the Sahasrara. There has been an attack since long, but in the modern times is the worst time. That they are trying to make the limbic area very insensitive. Very depressive novels, very depressive thoughts, and very depressive music. You can say like Greek tragedy nonsense. All these things came from the medieval period. Till we should say this new age has started. That one itself was no good for our limbic area. That made us very depressive. We took to alcoholism to escape from the so-called miseries. But then came this modern age, in which people became
overactive. Overactivity started. With that, the brain also became overactive. In addition to the dullness before, it's gone to the other extreme of overactivity. So to dull it again, they took to drugs. They took to very horrible music. That's how they made this limbic area very, very insensitive. So a drug which was just a stimulus to begin with was to be taken in greater quantity later on. They had to take the drugs which were of a much more severe nature. Went on like that, and now we know that this drug is the only way people think they can survive. Why? Because of the tension they talk of. In the modern times, we have something called tensions. It was never there before. People never talked of their tensions. Now everybody says, I'm in a tension. You give me attention. What is this tension? It's because of my advent. The limbic area wants to know about me. And the Kundalini also, as Surge Yoga is increasing, is trying to rise in people because you become the channels. Wherever you go, you generate vibrations, and these vibrations give a challenge to the Kundalini or a message. And in various people it rises. It may not rise up to the Sahasrara, or it may even rise up to Sahasrara, but it falls back because there's no recognition. So every time they do something, this Kundalini comes up and gives them a pressure because their Sahasrara is not open. It's a closed door. Because of the closed door, this gives them a kind of a pressure in the head, which they don't understand, and they call it as tension. Actually, the Kundalini is trying to push it out self, but it cannot. And those also who get their realization, if they do not make their Sahasrara all right, they go on getting into tensions. So, though Sahasrara has been opened out so many years back, still we have some things to be done, is to clear out our Sahasrara first of all. So first is the breaking of the Sahasrara. Then, one, it opened out, the Brahmarandra opened out. Then we started feeling the grace, and it moved onto our Ida and Pingala, the grace, not the Kundalini. And the grace, which is Chaitanya all round, soothed down our left and right side, by which our chakras opened more, and more threads of the Kundalini started piercing through. So I always tell Sajogis that it's important that you must meditate. If your Sahasrara is all right, all your chakras will be all right. Because as you know that the pithas, or the controlling centers of all these chakras, are in the brain, around the limbic area. So if your Sahasrara is clear, everything works out
in a very different way. How to keep the Sahasrara all right is the big problem always people ask me. You know that I reside in the Sahasrara. I've incarnated on the lotus of 1,000 petals. That's why I could break it also. As I am today, as you see me, of course, they say Sahasrare Mahamaya. So this is the illusion which is all the time there for you, which is very elusive. It had to be that way because you could not have faced me otherwise with all the lights coming out of me, or the way you saw yesterday, Sahasrara, some sort of a abstract colors thrown on all sides and the lights thrown outside. Please don't take photograph when I'm speaking, all right? You can take later on. There's no hurry about it. Just pay attention to my lecture. Please pay attention. It's important. It is to be told beforehand that nobody should take photographs during puja because it is a very intense thing. One has to work it out. Please pay attention. Even if you don't understand, it has effect on you. So I would request you to pay full attention to me when I'm talking. It works better. Now this Sahasrara is to be looked after by you. It's the temple of your mother. When you say you put me in the heart, actually you put me in the Sahasrara. Because as you know, the Brahmarandra here is the fontanelle bone area, has got the Pitha, the center, which controls the heart, which is the seat of the Sadashiva, or you can say of Shiva. So when you put me in the heart, actually you put me there. So to raise it from heart to there, or to bring it from there to the heart, is the problem of two types of people. Some people who are sensitive in their heart. I would say in Europe, we can say Italians are very sensitive on their heart. The first thing they do, as soon as they see me, they put their hands to their heart. And that is what it is, that if you try to feel me in your heart, to begin with, it's much easier. To feel me in your heart. Now you might say how to do it. You have to love me as I love you. You have to love each one of yourself because you are all within me. And you cannot teach someone how to love. Love is within. And love manifests if just you open your heart. Now, what stops it? We should examine that. Firstly, the conditioning. In the West, see, to express your love is regarded sinful, actually. It takes them time to say, I love you. But I hate you, even a child could go on saying, I hate you, I hate you, I hate you. But to hate someone is sinful. To anyone, to hate is sinful. So to say that I hate you is a sinful act. So what one has to do is to say, go on saying, I love you.
After all, you must love a person who is so dear to you. Anyone who has done something good for you, you love that person. But if the Adi Shakti herself has given you the rebirth, it should be the easiest thing to love. And if she says that they are all within my body, so it should be even easier to love each other. So the whole cleansing of the Sahasrara is done through this love. This love, which is not conditioned, which is not inhibited, which doesn't want any respite, or doesn't want any return, nirvaj. But the conditionings are too much. First, the problem of conditioning comes to you when you think that this condition makes me hate someone, or I cannot love someone because this is the condition. But actually, the conditioning itself is so absurd if you see it one by one. To make it simple, I would like you to understand the conditioning part, where I read once an article, interesting one, who killed the romance? So he said that the hairdressers. I was wondering how is he connecting romance with the hairdressers? Because people used to go to a hairdresser, and one, say, hairdressing was liked by a person. So he would say that I love that hairdressing. Now, supposing his fiancée or his wife wore another type of hairdressing, because every day new things happen, then immediately the husband would say, oh, I hate you because of your hairdressing. Because he loves one type of hairdress, that's why he loves. Otherwise, if you have another hairdress, you hate it. I don't like it. To say that I don't like it and I like it itself is a sign that the conditioning is too much. You make a proper hairdress and you dress up properly and you come out, and then suddenly people say, oh, I hate it. Who are you? Why, what right we have got to say that to anyone? You are not a judge appointed by any law courts. So why do we say? To hurt someone, to say, I hate it. On the contrary, you must say that, all right, I like this, but you could do better. That's the sign of love, where you want a person to be dressed up in a way that is appealing. But this is on a very, very baser level we see people. Then we go further to see a person, how intelligent he is, how smart he is, how charismatic he is, how charming, that's another word which is very elusive, is. These are also kind of conditionings of the mind, that you think that a particular
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கவனம் சாஸ்திரத்தில் வைத்து ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை கூறுவோம். அம்பா சாம்பவி சந்திரமௌலிரபலா பர்ணா உமா பார்வதி काली हैमवती शिवा त्रिनयनी कात्यायनी भैरवी सावित्री नवयौवना शुभकरी साम्राज्यलक्ष्मी प्रदा चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बा मोहिनी देवता त्रिभुवनी आनन्दसन्दायिनी वाणी पल्लव पाणि वेणु मुरली गान प्रिया लोलिनी कल्याणी उडुराज बिंब वदना धूम्राक्ष संहारिणी चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बानूपुर रत्न कंगन धरी केयूरहारावली जादी चंपक वैजयंती लहरी ग्रैवेय कैराजिता वीणा वेणु विनोद मंडित करा वीरासने संस्थिता चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बारौद्रिणी भद्रकाली बगला ज्वालामुखी वैष्णवी ब्रह्माणी त्रिपुरांतकी सुरनुता दे दीप्यमानोज्वला चामुंडा सितरक्ष पोष जननी दाक्षायणी वल्लवी चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बाशूलधनुकशांकुशधरी अर्धेन्दु बिंबाधरी वाराही मधुकैटभ प्रशमनी वाणी रमा सेविता मल्लाद्यासुरमूक दैत्यमथनी माहेश्वरी चाम्बिका चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बा सृष्टि विनाश पालन करी आर्या विसंशोभिता गायत्री प्रणवाक्षरामृत रस पूर्णानुसंधीकृता ओंकारी विनता सुतार्चित पदा
उद्दंड दैत्यापहा चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बा शाश्वत आगमादिविनुता आर्या महादेवता या ब्रह्मादिपिपीलिकान्त जननी या वै जगन्मोहिनी या पञ्चप्रणवादिरेफ जननी या चित्कलामालिनी चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बा पालित भक्तराजदनिशम् अम्बाष्टकं यः पठेत् अम्बालोलकटाक्ष वीक्ष ललितम् ऐश्वर्यमव्याहतम् अम्बा पावन मंत्र राज पठना तन्ते च मोक्षप्रदा चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். ஸ்ரீமாதாஜி குருவாக கண்களை திறந்து ஸ்ரீமாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீமாதாஜி நன்றிய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் தாயே. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.